मारुति मारुति जय मारुति 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 श्री मारुति। மணப்பேறு மகப்பேறு தந்தருளும் மருதூர் மாருதி. அஞ்சனை மைந்தன் அனுமனுக்கு அநேக திருநாமங்கள் உண்டு. அவற்றுள் அனுமந்தராயசாமி என்பதும் ஒன்று. இந்த திருநாமத்தில் அவன் எழுந்தருளியுள்ள தலங்களுள் சிறப்பு மிக்கதாக திகழ்கிறது கோவை காரமடை அருகே உள்ள மருதூர் தலம். சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் இது. கல்வி தடை நீங்க, வேலைவாய்ப்பு அமைய, வியாபாரம் பெருக, தொழில் வளர்ச்சி அடைய, விவசாயம் செழிக்க, நோய் நொடிகள் அகல, மணப்பேறு மகப்பேறு கிட்ட என இங்கு வந்து அனுமனை வழிபட்ட பக்தர்களின் காரியங்கள் எல்லாம் ஜெயமானதால் இவருக்கு ஜெயமங்கள ஆஞ்சநேயர் என்ற திருநாமமும் பிற்காலத்தில் ஏற்பட்டது. கருவறையில் கரம் குவித்து ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார் மூலவர் அனுமந்தராயசாமி. இவர் புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். கோயிலுக்கு பின்புறம் ஆதியில் வழிபட்ட அனுமன் தனி சன்னதியில் தரிசனம் தருகிறார். மூலவருக்கு ஒவ்வொரு தமிழ் மாத முதல் சனிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேக அலங்காரத்துடன் சிறப்பு பூஜையும் நாம சங்கீர்த்தனமும் நடைபெறும். இதில் கலந்து கொள்வோரின் வாழ்வில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுகிறதாம். அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மூல நட்சத்திர நாட்களில் அதிகாலையில் சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். அந்த தினங்களில் அஞ்சனை மைந்தனுக்கு வெண்ணெய் சாத்தியோ, வெற்றிலை மாலை, வடைமாலை அணிவித்தோ, துளசி மாலை வழங்கியோ வழிபட்டால் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளும் விலகி வளமான வாழ்வு நிச்சயம் என்கிறார்கள். புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதம் அன்னதானமாக வழங்கினால் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. நின்ற நிலையில் காட்சி தரும் ஆஞ்சநேயர் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வெண்ணெய் உண்ட கிருஷ்ணராக அமர்ந்த கோலத்திலும், கார்த்திகை மாதத்தில் தவ நிலையில் இருக்கும் பெருமாளாக அமர்ந்த நிலையிலும் காட்சி தருவது சிறப்பாகும். உங்கள் இன்னல்கள் அகலவும், குடும்பத்தில் மங்களமான காரியங்கள் மடமடவென நடைபெறவும் நீங்களும் ஒருமுறை குடும்பத்துடன் மருதூர் சென்று மாருதியை வழிபட்டு வரலாமே. கோயில் இருக்கும் இடம் கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் புஜங்கனூர் செல்லும் சாலையில் மருதூர் உள்ளது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. அனைத்து சனிக்கிழமைகளிலும் நாள் முழுவதும் நடை திறந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.